நம்ம சமூகத்துல நம்ம நாட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் இங்க வந்து போயிட்டு இருக்கு. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு இங்க முழுமையா இருக்கா? எனக்கு மேரேஜ் ஆன ஒரு அக்கா இருக்காங்க, காலேஜ் படிக்கிற 2 தங்கச்சி இருக்காங்க. எனக்கு வந்து பயமா இருக்கு. அவங்களுக்கான ஃபியூச்சர்ல அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான சூழலை நான் அமைச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு பிரதரா எனக்கு வந்து ஒரு பயம் இருக்கு. நம்ம நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அதுக்கு என்ன பண்ணலாம்? இதை பத்தி பேசுங்க. நீட் எக்ஸாம், இந்த நீட் எக்ஸாம் அப்படின்னு ஒண்ணு இங்க சிஸ்டம்குள்ள வந்து இங்க பல ஏழை மாணவர்களுக்கு மருத்துவத்துறை என்பது எட்டா கனியாக இருக்கு. அதை பத்தி பேசுங்க. இந்த நீட் எக்ஸாமால இங்க கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள்லாம் நீட் எக்ஸாம், நீட் கோச்சிங் சென்டர்லாம் போயிட்டு அவங்களால படிச்சுலாம் இந்த எக்ஸாம், நீட் எக்ஸாம்லாம் கடந்து அவங்களால டாக்டர் ஆக முடியாது. அதுக்கு நம்ம மாற்று வழியா இன்னும் என்ன பண்ணலாம்? இதை பத்தி பேசுங்க. ஜிஎஸ்டி, இந்த ஜிஎஸ்டியால பல வியாபாரிகள், பல இங்க பிசினஸ் பண்றவங்களும் அதிகமா பாதிக்கப்படுறாங்களே, அவங்களுக்கான லாபம் கிடைக்குதா? விலைவாசி ஏறிடுச்சு. இதை பத்தி பேசுங்க. நாட்டுல எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்கு, அதை பத்திலாம் நீங்க பேசாம எங்க அண்ணன் KPY பாலா தன்னால முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவியை செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கு நீங்க வைக்கிற பேர் என்ன தெரியுமா? சர்வதேச கைக்கூலி. அவன் ஒரு தீவிரவாதி. நீங்க பாத்தீங்களா? இல்ல நீங்க பாத்தீங்களா? எங்க அண்ணன் KPY பாலா சர்வதேச கைக்கூலி. பணம் எங்க இருந்து வருது? ஒருத்தவங்க உதவி செய்யறான், தன்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்றான் அப்படின்னா அந்த ஹெல்ப்பை பார்க்காம அவனுக்கு அங்க இருந்து பணம் வருது, இங்க இருந்து பணம் வருது, அவனை அப்படியா இப்படியா அவன் தீவிரவாதி மாஃபியான்னு சொல்றீங்களே, மனசு எவ்வளவு வலிச்சிருப்பாங்க அண்ணனுக்கு. என்னடா நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்றோம், அதை பத்தி யாரும் பேசாம நம்மள இப்படி தனி மனித தாக்குதல் பண்றாங்களே, அட்டாக் பண்றாங்களேன்னு. நாளைக்கு எங்க அண்ணன் KPY பாலா ஒரு படத்துல போயிட்டு நிம்மதியா ஒர்க் பண்ண முடியுமா? ஒரு 10 பேர் இருப்பாங்க. நீங்க வைக்கிற பாயிண்ட் எப்படி தெரியுமா? எப்ப ஜர்னலிஸ்ட் அவரே சொல்லிட்டாரு, இவன் வந்து சர்வதேச கைக்கூலி, இவன் மாஃபியா தீவிரவாதின்னு சொல்லிட்டாரு, இவனை வச்சுலாம் நம்ம படம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு விதமான ஒரு ஃபியூச்சரே காலி பண்றீங்க. நீங்க ஒரு கலைஞனுடைய ஃபியூச்சரே காலி பண்றீங்க. பேசுங்க. மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள், மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள், இதுக்கு குரல் கொடுங்க. நீங்க சம்பாதிக்கணும், நீங்க வந்து இன்னும் ஷைன் ஆகணும்னு சொல்லிட்டு வளரக்கூடிய கலைஞர்களை சிதைக்காதீங்க.